ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 547. இங்கு யாராலும் விரட்ட முடியாத ராட்சசனை விரட்டி ஓட்டியது இளைய ஆழ்வார் ஆவார். முன்பு ஒரு சமயம் காஞ்சியை அரசு புரிந்து வந்த அரசன் மகளுக்கு பிரம்ம ராட்சஸ் பிடித்து இருந்தது. எந்த ஒரு உபாயத்தாலும் அந்த பிரம்ம ராட்சஸை ஓட்ட முடியவில்லை. சிலர் மந்திரங்களில் வல்லவரான யாதவ பிரகாசரால் அந்த ராட்சஸை ஓட்ட முடியும் என அரசன் இடம் தெரிவித்தார்கள். அரசனும் காவலர்களை அனுப்பி யாதவ பிரகாசரை அழைத்து வரும்படி உத்தரவிட்டான். யாதவ பிரகாசர் அரசன் ஆணையை அறிந்ததும் அரசனின் காவலர்கள் இடம் அந்த பிரம்ம ராட்சஸை யாதவ பிரகாசர் போகச் சொன்னார் என அதனிடம் சொல்லுங்கள் என கூறி அனுப்பினார். அவர்களும் அவ்வாறே அரண்மனைக்கு வந்து அரசனின் மகளை பற்றி உள்ள பிரம்ம ராட்சசிடம் யாதவ பிரகாசர் கூறியதை கூறினார்கள். அந்த பிரம்ம ராட்சசும், நீங்கள் யாதவ பிரகாசனிடம் சென்று அவனை இந்த ஊரை விட்டுவிட்டு நான் போகச் சொன்னேன் என அவனிடம் கூறுங்கள் என்றது. பணியாளர்களும் அந்த விவரத்தை யாதவ பிரகாசரிடம் தெரிவித்ததும் யாதவ பிரகாசர் தம் மாணவர்கள் உடன் அரசன் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். அந்த பிரம்ம ராட்சஸை பார்த்து, நீ இந்த பெண்ணை விட்டுவிட்டு போய்விடுவாயாக என கூறி அதற்குரிய வேத மந்திரங்களை உச்சரிக்கல் ஆனார். உடனே அதற்கு அந்த பிரம்ம ராட்சசஸ், ஏ யாதவ பிரகாசா, நீ உச்சரிக்கும் மந்திரம் நான் அறியாதது அல்ல என கூறி அந்த மந்திரங்களை சொல்லி காட்டி, நீ உன் ஜன்மத்தின் காரணத்தையும் அறிய மாட்டாய், என் ஜன்ம வரலாற்றையும் அறிய மாட்டாய். அப்படிப்பட்ட நீ போக கூறினால் நான் போய் விடுவேனா என கூறியது. அதனை கேட்ட யாதவ பிரகாசர், அதென்ன, எல்லாம் உணர்ந்தவன், ஆனால் எந்த காரணத்தை சொல்லிக்காட்டு என்றார் அவர். இப்பொழுது பிரம்ம ராட்சசஸ் கூறியது, நீ மதுராந்தகம் ஏரிக்கரையில் ஒரு உடும்பாக இருந்தாய். அங்கு யாத்திரையாக வரும் பாகவத உத்தமர்கள் ஏரிக்கரையில் சாப்பிட்டு போகையில் சிந்திய பிரசாதத்தை நீ உண்டாய். பாகவத மிச்சம் ஆகையால் மறு ஜென்மமாக இந்த ஜென்மத்தில் பிராமண வித்வானாக பிறந்து விட்டாய். நான் முன் ஜென்மத்தில் பிராமணனாய் அர்த்தலோப கிரியா லோபங்களோடு பணக்குறைவு யாகக்காரிய குறைவுகளோடு யாகம் செய்தேன். அது முடிவதற்குள் நான் இறந்து விட்டேன். அதனால் நான் இந்த பிறவியில் பிரம்ம ராட்சஸாக இருக்கிறேன் என்றது அது. இப்பொழுது யாதவ பிரகாசர் கேட்டார், ஆயின் யார் கூறினால் நீ இந்த பெண்ணை விட்டுவிட்டு நீங்குவாய் என்றார். ராட்சஸ் கூறியது, உன் மாணவரில் ஒருவரான நித்திய சூரிகளில் ஒருவராய் சிவந்த மேனியோடு உயர்ந்தவரும் அழகியவருமான முழங்கால் அளவு நீண்டன வாயுள்ள புஜங்களை உடையவருமான அதோ நிற்கின்ற இளையாழ்வாரை காட்டி அவர் தம் திருப்பாதங்களை என் தலைக்கு அணியாக சேர்த்தால் நான் இந்த பெண்ணை விட்டுவிட்டு நீங்குவேன் என்றது. உடனே யாதவ பிரகாசர் இளையாழ்வாரை பார்த்து, இந்த பிரம்ம ராட்சஸை போகச் சொல்லும் என்றார். இளையாழ்வாரும் அந்த பிரம்ம ராட்சஸை பார்த்து, இங்கு நின்றும் நீங்கிப்போ என்றதும் அது, உம்முடைய திருப்பாதங்களை என் தலை மீது வைத்தால் நான் நீங்கி போகிறேன். போவதற்கு அடையாளமாக அதோ எதிரில் இருக்கும் அரச மரக்கிளையை முறித்து கொண்டு போவேன் என்றது. அதன் விருப்பப்படியே இளையாழ்வாரும் செய்ய, அதுவும் தான் சொல்லியபடியே அரச மர கிளையை முறித்து கொண்டு அந்த அரசகுமாரியை விட்டு நீங்கி போயிற்று. இதை கண்ணுற்ற அரசன் முதலானோரும் பெரும் வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தார்கள். அது முதல் யாதவ பிரகாசருக்கு இளையாழ்வாரை பற்றிய எண்ணம் ஆச்சரியத்தையும் மதிப்பையும் தந்துவிட்டது. இஃது இவ்வாறு இருக்க, ஸ்ரீரங்கத்தில்
முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஆளவந்தார் திருவாய் மொழியில் லிங்கத்திட்ட பிராணதிரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் மற்றும் நும் தெய்வம் ஆகி நின்றான் என்ற பாசுரத்துக்கு பொருள் விளக்கம் அருளி செய்யும்போது நமக்கு பின்பு இதர சமயங்களை களைந்து நம் சமயத்தை பேணி வளர்ப்பாரை காண்கிலோமே என்ற சோகித்து இளையாழ்வாரை யாதவ பிரகாசரோடு உறவு அறுத்து நம் பக்கம் சேர்ப்பதற்கான வழி எது என யோசித்து மறுபடியும் பேர் அருளாளனை முன் வேண்டியதை பயன் உடையதாக ஆக்கி அருள வேண்டும் என மிகவும் வேண்டிக் கொண்டார். என்னே ஆளவந்தாரின் சமய வளர்ப்பின்பால் கொண்ட ஆர்வம் மணக்கால் நம்பியின் திருவுள்ளமும் அதுவே அன்றோ. பேர் அருளாளனும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி வைக்காமல் இருப்பானா? யாதவ பிரகாசரும் மீண்டும் சர்வம் கல்விதம் பிரம்ம என்பது போன்ற சுருதிகளுக்கு அத்வைத பரமாக ஜீவனும் பிரம்மமும் ஒன்றே என்பதற்கேற்ப பொருள் கூறல் ஆனார். இளையாழ்வாரும் இதை கண்டித்து ஜீவன் வேறு பிரம்மம் வேறாக இருந்து கொண்டு சரீர தன்மையால் ஒன்றாக இருக்கும் விசிஷ்ட துவைத பரமாக பொருள் விரித்தார். அது கேட்டு யாதவ பிரகாசர் மிக மிக கோபம் கொண்டு இனி நம்மிடம் வாசிக்க வேண்டாம், உம் புத்திக்கு தக்காரிடம் போ என கூறிவிட்டார். இளையாழ்வாரும் மிக மிக சந்தோஷத்தோடு யாதவ பிரகாசரை விட்டு நீங்கி இந்த விஷயத்தை தம் தாயாரிடம் தெரிவித்தார். தாயாரும் படித்தது போதும், திருக்கட்சி நம்பிகளை சேவித்து அவர் சொல்லியபடி செய்து கொண்டு இரு என்றார். இளையாழ்வாரும் அப்படியே நம்பிகளை அடைந்து அவர் நியமனப்படி பேர் அருளாளருக்கு முன்பு போலவே சாலை கிணற்று தீர்த்தத்தை சமர்ப்பித்து வந்தார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.